Hi guys, welcome back to my channel UTBCC. இன்னைக்கு வீடியோல வந்து நம்ம வந்துட்டு பிளெண்டரோட பேசிக்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து பிளெண்டர் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஸ்க்ரீன் வந்துட்டு உங்களுக்கு இப்படி தான் வந்து இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு நம்ம ஜென்ரல் நியூ ஃபைல் அப்படின்ற இருக்கிறதுல கீழே வந்து நம்ம ஜென்ரல் ஆப்ஷன் கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பேசிக் வியூ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இப்போ நம்ம வந்துட்டு இந்த வியூ போர்ட்டை வந்து ஆக்சஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கான கீஸ் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ உங்களோட மவுஸில் வந்துட்டு மிடில் கிளிக் வந்து இருக்கும், அதாவது ஸ்க்ரால் வீல் இருக்குது அப்படின்னா ஸோ அந்த ஸ்க்ரால் வீலே நீங்கள் வந்துட்டு கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அது வந்து ஒரு தனி பட்டனாக வந்து ஆக்ட் பண்ணும். ஸோ அந்த ஸ்க்ரால் வீல் பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு மூவ் பண்ணுறப்ப ஸோ நீங்கள் வந்துட்டு இந்த 3 ஆக்சிஸில் நீங்கள் வந்துட்டு மூவ் மட்டும் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த வியூவை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து யூஸ் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு ஜூம் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஸ்க்ரால் வீல் யூஸ் பண்ணி ஜூம் பண்ணலாம். ஸோ இது வந்துட்டு ரொம்ப பேசிக்கான மெத்தட் தான். ஸ்க்ரால் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ஸ்கேலிங் அண்ட் ஸ்கேல் அவுட் வந்து பண்ணுறது. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம் வந்துட்டு ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் அகைன் அதே நீங்கள் வந்துட்டு ரொட்டேஷனுக்கு யூஸ் பண்ணுற சேம் அந்த ஸ்க்ரால் வீல் பட்டனையே கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மூவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களால் வந்துட்டு மூவ் மட்டும் பண்ண முடியும். இதுக்கு முன்னாடி நீங்கள் ஷிஃப்ட் ஹோல்ட் பண்ணாமல் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரொட்டேட் பண்ணி பார்க்கலாம் இந்த 3 ஆக்சஸ் வேலை. ஸோ இதுதான் வந்துட்டு கீபோர்டில் இருக்கிற மெயின் ஷார்ட்கட்ஸ். அதே தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே மேலேயும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு வாட்டி நீங்கள் அங்கே போயிட்டு வந்து பண்ணுறது அப்படின்றது ரொம்பவே கஷ்டம். ஸோ அதனால தான் வந்துட்டு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே மேலே போனீங்க அப்படின்னா இந்த ஆக்சஸ் கிம்பல் இருக்கும். ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்துட்டு ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட். ஸோ சேம் மெத்தடில் வந்துட்டு உங்களுக்கு இந்த ஹேண்டும் வந்து இருக்குது. ஸோ இந்த ஹேண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்க முடியும். ஸோ இது எல்லாம் பேலன்ஸ் வந்துட்டு நமக்கு பெருசாக வந்து யூஸ் கிடையாது. இது வந்துட்டு கேமரா வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கு. பட் இது பேசிக்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஜஸ்ட் இந்த வியூ போர்ட்டில் எப்படி ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றதோட வந்து நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 2 வேஸ் வந்துட்டு பேசிக்காக வந்து யூஸ் பண்ணுறது. சப்போஸ் உங்களோட மவுஸில் வந்துட்டு அந்த மிடில் கிளிக் பட்டன் இல்லை, சப்போஸ் நீங்கள் வந்து லேப்டாப் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு எடிட்டில் போயிட்டு ப்ரிஃபரன்சஸ் போனீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு இன்புட் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா எமுலேட் 3 பட்டன் மவுஸ் அப்படின்றத வந்து நீங்கள் டிக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ டிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு வியூ போர்ட்டில் வந்தீங்க அப்படின்னா அந்த மிடில் ஸ்க்ரால் வீல் பட்டன் யூஸ் பண்ணி நீங்கள் வந்துட்டு பார்க்க முடியும். அண்ட் அகெயின் அதே மாதிரி நீங்கள் வந்து ஹால்ட் வந்து ஹோல்ட் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் அப்புறமா நீங்கள் வந்து லெஃப்ட் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நீங்கள் வந்துட்டு மூவ் பண்ணீங்க அப்படின்னா சேம் உங்களால் வந்துட்டு அந்த 3 ஆக்சிஸில் வந்துட்டு மூவ் பண்ண முடியும். ஸோ இது வந்துட்டு யாருக்கெல்லாம் வந்து அந்த ஸ்க்ரால் வீல் பட்டன் இல்லையோ ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ மவுஸ் இல்லாமல் லேப்டாப் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இது ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோவில் நம்ம எப்படி வந்துட்டு வியூ போர்ட் வந்து ஆக்சஸ் பண்ணுறது அப்படின்றத பற்றி வந்து பார்த்துருக்கோம். ஸோ ஃபியூச்சர் வீடியோஸில் நம்ம எப்படி வந்துட்டு இதை டெலிட் பண்ணுறது, அது போக வந்துட்டு எப்படி ஒரு புது ஆப்ஜெக்ட் வந்து ஆட் பண்ணுறது, இது மாதிரியான டிஃப்ரெண்ட் விஷயங்கள் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் வந்துட்டு நான் போகிற வீடியோஸ் வந்து உங்களுக்கு வரும். ஸோ இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். பாய்.